ஃபைனலி இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்த சியான் விக்ரம் ஃபேன்ஸுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக வீர தீரன் சூரன் படம் எல்லா பிரச்சனையும் முடிச்சு திரையரங்குகளில் ரொம்பவே கிராண்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. எந்த தேட்டரில் ப்ரோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சென்னையில் இருக்கிற கமலா தேட்டரில் போட்டுட்டாங்க. இப்போதைக்கு அங்கே இருந்த ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லா தேட்டர்லையுமே இப்போதைக்கு ஷோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கேடிஎம் எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போதைக்கு கமலா தேட்டரில் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து எல்லா தேட்டர்லேயும் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். மோஸ்ட்லி 6 மணிலேருந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டர்லேயுமே இந்த வீரதீரன் சூரன் படத்தை எந்தெந்த தேட்டரில் போட்டாங்களோ எல்லா தேட்டர்லேயுமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஈவினிங்லேருந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். படத்தோடைய இயக்குனர் சு அருண்குமார் அவருமே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாப்புல, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அவர் ரொம்ப மன்னிப்பு கேட்டு போட்டிருந்தாப்புல. சியான் விக்ரம் ஃபேன்ஸுங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அப்பா வந்து காலையிலேருந்து 3 வாட்டி தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் எடுக்கலான்னு பார்த்தா படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் தேட்டரில். ஸோ அதனால் நம்ம டேரக்டருடைய அப்பாவுமே ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. இது இவ்வளோ நேரம் என் கூட பக்கபலமாக நின்றுட்டு இருந்து எல்லாருக்கும் நன்றி. ஸோ ஈவினிங்லேருந்து வீர தீரன் சூரன் உங்களுக்கு தேட்டரில் வரப்போகுது, தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். நம்ம சியான் விக்ரம் ஃபேன்ஸுங்களுக்கும் சரி, நம்ம சியான் விக்ரமுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈவினிங்லேருந்து இப்போது ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் இதுக்கடுத்து ஒன் பை ஒன்னாக எல்லா தேட்டருக்கும் கேடிஎம் இஷ்யூ பண்ணி ஷோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ தேட்டரில் போய் இந்த வீர தீரன் சூரன் பாகம் 2 பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக விக்ரம், சூர்யா இவங்க 2 பேரும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. இவங்கள மட்டும் இல்லாமல் மலையாள ஆக்டரான சுராஜுமே இந்த படத்தில் இருக்காப்புல. எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நடிகர்கள். கண்டிப்பாக படம் வெயிட்டாக இருந்து கண்டென்ட் மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னா படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிடும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வெளியானதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படி சொன்னால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த படத்தை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தீங்க, எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய தேட்டரில் ஷோ எல்லாமே கேன்சல் ஆகிருக்கு, ஆனால் ரீஃபண்டே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படி சொல்லிவிட்டேன்.